கொஞ்சம் ஜந்துக்களுக்கு வருவோம். அந்த ஜந்துக்கள் தோண்டி எடுக்கப்பட்டு ஆலோசனை கேட்டபோது அது ஆலோசனை கூறி தன் மூச்சை அந்த அடிமை பொம்மைக்குள் விட்ட போதும் அதன் மதிப்பு அந்த ஜந்துக்களுக்கு தெரியாது. ஜந்து கூட்டங்களோடு அதுவும் ஒரு கிள ஜந்து என்றுதான் அனைத்தும் நம்பினர். ஆனால் இந்த மனித வர்க்கத்தின் முதல் மூச்சே அந்த ஜந்துதானே. பின் அடிமை மனிதனை நெருப்பு கோலத்திற்குள் அழைத்து போன போது அந்த மூச்சு கட்டாயமாய் பிரித்து எடுக்கப்பட்டது. பிரிந்த அந்த கிளஜந்துவின் மூச்சு அங்கே வேறு ஒரு உடலுக்குள் மாற்றப்பட்டு அங்கேயே தங்க வைக்க, 1000 தான் இருந்தாலும் நான் ஒரு புது உருவத்தினுள் சென்று விட்டேன், எனக்கு அங்கேயே போக அனுமதியுங்கள் என்று சண்டையிட அந்த நெருப்புகள் மறுத்தன. ஆனால் கிளம் போராடியது. அந்த போராட்டம் மிகப்பெரிய உருவெடுத்து அங்கே பூகம்பம் வாங்கி கொண்டிருக்க, இங்கே மில்கியும் சூசுவும் புது யுகம் படைக்க ஆரம்பிக்க, கிளத்திற்கு அங்கே ஆதரவு கரம். அந்த ஆதரவு கரத்திடம் கிளம் கெஞ்ச, உபயமாய் நெருப்புக்கோழி வான்கோழி போன்ற உதவிகளை கிளம் பெற்று தந்தது. பின்னாளில் கிளத்தையும் அங்கிருந்து மீட்டு போ என்று அனுப்பியும் வைத்ததோடு பரிசாய் ஹண்டரையும் கொடுத்தது. அந்த நன்றி கடனை தீர்க்க அந்த ஆதரவு கரத்தின் 3 பெயர்களையும் பூமியில் பரவவிட்டது. ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு பெயர்களாய். அதன் ஒரு பெயர் அல்லாஹ்.